வணக்கம் மக்களே, நம்ம அரசன் ஹோம் டைரி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மனசார வரவேற்கிறேன். நாங்கள் எங்கள் கனவு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாதாரண ஃபேமிலியோட ட்ரீம் எப்படி இருக்கும்னு எங்களை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சின்ன சின்னதாக ஆசைப்படல, எல்லாமே பெருசாக தான் ஆசைப்பட்டு கட்டிகிட்டு இருக்கோம். நான் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் 1 வருஷமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்ருக்கோம். இது வரைக்குமே எங்களுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்தேன். இந்த சேனல் ஆரம்பித்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் நான் வீடியோ போட்டது இந்த பிப்ரவரி மந்த்து தான் நான் உங்களுக்கு வீடியோவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட பழைய ஓல்டு வீடியோ எல்லாமே கொஞ்சம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதை உங்களுக்கு நான் எந்த அளவு எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எந்த ரேட்டுக்கு வேலை செய்கிறாங்க, லேபர் சார்ஜ் பண்ணுறாங்களா இல்லை கான்ட்ராக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் உடியாந்துருச்சிங்க. நான் 60 லட்சம் சொல்கிறேன். இதில் நான் லேண்டு வாங்கினது சேர்க்கலை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ண ரிஜிஸ்டர் ஃபீஸ் சேர்க்கலை, இதெல்லாம் சேர்க்காமல் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் 20 lakhs வச்சா தான் எங்களோட ட்ரீம் ஹவுஸ் முடியும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யாருக்குமே நாங்கள் கான்ட்ராக்டாக ஒரு வேலையுமே நாங்கள் கொடுக்கல. எல்லாருக்குமே லேபர் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா எங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அந்த அளவு பார்த்து தான் நாங்கள் அவங்களுக்கு லேபர் சார்ஜ் பண்ணுறதா இல்லை கான்ட்ராக்டாக கொடுக்கறதா அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு சிலது கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே கான்ட்ராக்டாக கொடுக்கல. நாங்கள் லேபர் சார்ஜ் தான் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்குமே லேபர் சார்ஜ் தான். ஆனால் நாங்கள் பொருள் எல்லாமே காஸ்ட்லியாக தான் வாங்கினோம். பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் எடுத்தோம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யூடியூப் சேனலில் பார்க்குறது, வெளியில் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்டு தான் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா இது எங்களோட ட்ரீம் ஹவுஸ். அதனால் நாங்கள் இதை ஒவ்வொரு வாட்டியும் பார்த்து செஞ்சிட்ருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை.